உனக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா, நல்லா பாத்துக்கலாம்ல அவளை. இது வரைக்கும் உனக்கு அடிமையாக தான் மேடம் இருந்திருக்கேன். உன்னை மீறி நான் எந்த இதுவுமே பண்ணது கிடையாது மேடம். அப்படின்னா நீ எப்படி மேடம் நான் பார்த்துக்கணும்? ஒரு பெத்த தாய் வீட்டுக்கு எடுத்து போயிட்டு வரதுல என்ன மேடம் உனக்கு கஷ்டமா இருக்கு? அங்கங்கே பொண்டாட்டிங்கெல்லாம் போய் அம்மா வீட்டில் விட்டு 3 மாதம் 4 மாதம்லாம் தனியாக ஆம்பளைங்க இல்லை மேடம். உன்னை அப்படியே மேடம் விட்டு காலையில் போகிற சேங்காலை இட்டுன்னு வருவா. அதில் என்ன மேடம் உனக்கு கஷ்டமா இருக்கு நான் கேட்குறேன். இப்போ எங்கள் அம்மாவே நான் பார்க்கக்கூடாது. அப்போ உனக்கு கஷ்டன்ற மட்டும் எங்கள் அம்மா என் கூட இருக்கணுமா? உங்கள் அம்மா எதுக்குன்னா சப்போர்ட்டிவாக வராங்களா? உங்கள் அம்மாவுக்கு ஒன்றா மட்டும் என்னை ஓடுன்றல நான் போகிறேன்ல எங்கள் அத்தைன்ட்டுன்னு. உன்னால அவங்களும் என்னை வர வைக்க மாட்டாங்க. நான் அந்த 4 செவத்துக்குள்ளேயே என் வாழ்க்கை முடியணுமா மேடம்? கேட்டா உன் பையன் சரியில்லை, அதனால உன்னை எப்படி வர வைப்பேன் அப்படின்னு உன் மேலதான் குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் கேட்கட்டுமா தம்பி, உங்ககிட்ட சொல்லுவியா? என்கிட்ட பதில் சொல்லுவியா? நீ அவளை நடத்துற மாதிரி உன்னை யாராவது ஒன்னு அப்படி நடத்தினா உனக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு வருத்தம் இருக்கு உன் மனசுல, யோசிச்சு பாரு. அவளுக்கு ஒரு மனசு இல்லையா? அவளுக்கு ஒரு சுயமரியாதை இல்லையா? அவளுக்கு நம்ம இப்படி எல்லாம் வாழணும்னு ஆசை இருக்காதா? அதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கியா அன்னைக்கு? அது